வணக்கம் சித்தா ஆன்மீக அன்பர்களே. 19/4/2024 குரோதி வருடம் சித்திரை மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று வாக்கிய பஞ்சாங்கம். இன்றைய சூரிய உதயம் காலை 6:02. இன்றைய சூலம் மேற்கு. சூல பரிகாரம் வெள்ளத்தை பயன்படுத்துவது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 முதல் 12:30 வரை. இன்றைய குளிகை காலை 7:30 முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் 3 மணி முதல் மாலை 4:30 வரை. இன்றைய திதி இன்று இரவு 10:20 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. இன்றைய அமிர்தாதி யோகம் காலை 6 மணி வரை அமிர்த யோகம், பின்பு பிற்பகல் 1:15 வரை மரண யோகம், பின்பு முழு நாளும் சித்த யோகம். இன்றைய கரணம் காலை 9:30 வரை வணிசை, பின்பு இரவு 10:25 வரை பத்திரை கரணம். இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:15 வரை மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பகல் 1:20 வரை மூல நட்சத்திரம், பின்பு பூராட நட்சத்திரம். இன்றைய கிரக கோச்சாரம்: மேச ராசியிலே குரு பகவான் சூரிய பகவான், சிம்ம ராசியிலே சந்திர பகவான், கன்னி ராசியிலே கேது பகவான், கும்ப ராசியிலே சனி பகவான் செவ்வாய் பகவான், மீன ராசியிலே ராகு பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான். இன்றைய நாளில் எவற்றையெல்லாம் செய்யலாம்? எதற்கு உகந்த நாள்? புதிதாக வாகனங்களை இயக்கி பழகுவதற்கு இன்று உகந்த நாள். சுரங்க பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று உகந்த நாள். மருந்து எடுத்துக்கொள்ள ஆலோசனை பெறுவதற்கு இன்று உகந்த நாள். கல்வி தொடர்பான பணிகளை மேற்கொள்வதற்கு இன்று சிறந்த நாள். இன்றைய வழிபாடு: ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட வாழ்வில் மேன்மை உண்டாகக்கூடிய நாளாக இன்று அமையும். 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை காண்போம். மேச ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வாகன பயணங்களை கவனத்துடன் செயல்படுத்த வேண்டிய நாளாகவும், சிக்கனமாக செயல்பட்டு வீண் விரயங்களை குறைக்க வேண்டிய நாளாகவும், புதிய வியாபாரம் தொழில் சார்ந்த முடிவுகளில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், சக ஊழியர்களால் அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், குடும்பத்தினரிடம் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், உடன் பிறந்தவர்கள் தங்களுக்கு உறுதுணையாக செயல்படக்கூடிய நாளாகவும், புதிய முயற்சிகளின் மீது ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். அசுவினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் புதிய ஆர்வம் பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு பீடை ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், எதிர்பார்த்த பணிகளில் சில காலதாமதம் தடை ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆடம்பர விஷயங்களில் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், உறவினர்களின் வருகையால் சுப செலவை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், உயர் பதவியில் இருப்பவர்களின் உயர் அதிகாரிகளின் ஆலோசனையினால் மனதில் புதிய நம்பிக்கை உருவாகக்கூடிய நாளாகவும், சுகம் நிறைந்த நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். கிருத்திய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாமதத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும், ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும்,
மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தைரியஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தைரியத்துடன் தீர்வு காணக்கூடிய நாளாகவும், அரசு சார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், மனதளவில் புதிய நம்பிக்கையும் தெளிவும் பிறக்கக்கூடிய நாளாகவும், பக்கத்தில் இருந்த எதிரிகளும் விலகி செல்லக்கூடிய நாளாகவும், பயணங்களினால் நன்மையும் மகிழ்ச்சியும் உண்டாகக்கூடிய நாளாகவும், தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக பெரிய மனிதர்களின் சந்திப்பு ஆதாயத்தை உருவாக்கும். இன்று முன்னேற்றம் நிறைந்த நாளாக அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவும், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கடகராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது தங்களுடைய பேச்சுக்களில் கவனத்துடன் இருக்க வேண்டிய நாளாகவும், கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், உடல் ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், அரசு உத்தியோகஸ்தர்களுக்கு பணியாற்றுபவர்களுக்கும் சில இடமாற்றங்களை தரக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் சார்ந்த எண்ணங்களில் சிந்தித்து ஆலோசனை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும், இன்று குடும்பத்தாரினால் நன்மை ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நாளாகவும், ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களின் ஆலோசனையை பெற்று செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. சிம்ம ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசியிலே சந்திரன் இருப்பது மன சிந்தனையையும் குழப்பத்தையும் சந்தேகத்தையும் தரக்கூடிய நாளாக இருப்பதினால் குடும்ப உறவுகளிடம் அனுசரித்து சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், வியாபாரத்திலும் தொழிலிலும் அலுவலகத்திலும் சக ஊழியர்களிடமும் பணியாளர்களிடமும் சற்று நிதானத்துடனும் கவனத்துடனும் செயல்பட வேண்டிய நாளாகவும், புதிய வருமானத்தையும் ஆதாயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய சிந்தனைகளை தூண்டக்கூடிய நாளாகவும், உறவுகளையும் நண்பர்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய நாளாகவும், பழைய நினைவுகள் வந்து மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும் ஆதரவு நிறைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாகவும், உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் தடுமாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. கன்னி ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், உறவினர்களின் வழியில் உடன் பிறந்தவர்களின் வழியில் சுப செலவுகளை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், வியாபார ரீதியாகவும் அலுவலக பணிகள் ரீதியாகவும் வெளியூர் பிரயாணங்களையும் அலைச்சலையும் உண்டு பண்ணும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் ஒரு விதமான சோர்வு ஏற்படும். இன்று பயனற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், வீண் செலவை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு,
அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலையற்ற நாளாகவும், அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய நாளாகவும், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் விவாதத்தை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. துலாம் ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது புதிய வாய்ப்புகளையும் ஆதாயத்தையும் உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், சுப காரியங்களின் முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாளாகவும், உடன் இருப்பவர்களின் கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமையை ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், திடீர் பயணங்கள் மனதிற்கு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாகவும், புதிய தெளிவு ஏற்படக்கூடிய நாளாகவும், பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், காவல்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும், இன்று கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாளாகவும், லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைந்து நன்மை தரக்கூடிய நாளாகவும், சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயத்தை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வாகன ஓட்டிகள், போக்குவரத்து துறையில் பணியாற்றுபவர்கள், தண்ணீர், ஆயில், கெமிக்கல் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு இன்று லாபத்தை உயர்த்தி தரக்கூடிய நாளாகவும், விலை உயர்ந்த பொருட்களின் மீது ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், உறவினர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும், உயர் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் குறையக்கூடிய நாளாகவும், பெரியோர்களின் ஆலோசனையினால் மனதில் புதிய நம்பிக்கை ஏற்படக்கூடிய நாளாகவும், தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர் பதவியில் இருப்பவர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆன்மீக ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது ஆன்மீக சார்ந்த பணிகளில் ஈடுபாடு அதிகரித்து வெளியூர் அலைச்சலை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கு செலவை அதிகரிக்கக்கூடிய நாளாகவும், தங்களுடைய செயல்பாடுகளில் வேலையில் ஒரு விதமான ஆர்வமின்மையும் சோர்வும் ஏற்படக்கூடிய நாளாகவும், குடும்பத்தாரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாளாகவும், எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், பிரபலமானவர்களின் சந்திப்பு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மூல நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் சந்திராஷ்டமத்தில் இருப்பதினால் ஆர்வமின்மையும் மந்தத்தையும் ஏற்படுத்தும். பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகளை உண்டு பண்ணக்கூடிய நாளாகவும், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மகர ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு அவமானஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது சற்று நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவும், குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களும் வேறுபாடுகளும் மனக்கசப்பும் ஏற்படக்கூடிய நாளாகவும், எதிலும் மனதில் திருப்தியின்மையை ஏற்படுத்தும்.
எதிர்பார்த்த உதவிகள் காலதாமதத்தை ஏற்படுத்தும். புதிய நபர்களின் அறிமுகம் மன சஞ்சலத்தை உண்டு பண்ணக்கூடிய நாளாக இருப்பதினால் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாகவும், எதிலும் பொறுமையாக இருப்பது நன்மையை தரக்கூடிய நாளாகவும், பயணங்கள் சார்ந்த செயல்பாடுகளில் போட்டிகள் உருவாகக்கூடிய நாளாகவும் இன்று அமைவதால் சற்று நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாளாக இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருப்தி இல்லா மனநிலையை உண்டு பண்ணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூழ்நிலையை அறிந்து செயல்பட வேண்டிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாகவும் இன்று அமைகிறது. கும்பராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு உறவு ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கக்கூடிய நாளாகவும், வாழ்க்கை துணைவரின் எண்ணங்களை புரிந்து செயல்படக்கூடிய நாளாகவும், விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாளாகவும், நண்பர்களின் உறவுகளின் ஒத்துழைப்பினால் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை விலகக்கூடிய நாளாகவும், கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய நாளாகவும், சக ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், மனநிறைவு ஏற்படக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மந்தத்தன்மை விலகி சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. மீன ராசி அன்பர்களே, தங்களுடைய ஜென்ம ராசிக்கு எதிரிகள் ஸ்தானத்தில் சந்திரன் வந்து அமர்வது எதிரிகளை கண்டறியக்கூடிய நாளாகவும், வியாபாரத்தில் தங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய நாளாகவும், சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்கள் வழியில் ஆதரவுடன் நடந்து கொள்ளக்கூடிய நாளாகவும், புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் மனதில் ஆர்வத்தை தூண்டக்கூடிய நாளாகவும், அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகளும் பணவரவும் கிடைக்கக்கூடிய நாளாகவும், நற்செய்திகளை உருவாக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. தங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய மதிப்பை உயர்த்தி கொள்ளக்கூடிய நாளாகவும், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையக்கூடிய நாளாகவும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களினால் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று அமைகிறது. சித்தா ஆன்மீகத்தில் கூறப்படும் பலன்கள் அனைத்துமே வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்தி கூறப்பட்டவைகள். அனைத்து சித்தா ஆன்மீக அன்பர்களுக்கும் நன்றி.